ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்ல 22 லட்சத்துக்குலாம் புது வீடு வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட தரீங்களாமே. செவாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடுல புது பைபாஸ் பக்கத்திலே 300-400 மீட்டர்லயே இந்த சைட் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் பட்டா இன்னைக்கு ஃப்ரீ. குடிக்கிற தண்ணி வந்து நீங்க ஃபில்டர் ஆரோ எதுவுமே போடாம டைரக்டா குடிக்கலாம். வரவங்க எல்லாரும் இந்த ஒரு பாயிண்ட செக் பண்ணிட்டு போலாம். வெங்கல்ல நாலேஜ் சிட்டி ஒன்னு வருது, அங்க 5 கிலோமீட்டர்ஸ் வரும். சைட்டுக்கு லெஃப்ட் சைடுலயும் எம்டிசி பஸ் ரூட், ரைட் சைடுலயும் பஸ் ரூட். டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு வச்சிருக்கீங்க சார்? எல்லாமே 100 இயர்ஸ்க்கு இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா சென்னை, இந்த பக்கம் போனீங்கன்னா திருப்பதி பெங்களூர் பைபாஸ். இந்த இடத்துல 12 லட்சத்துக்கு 700 ஸ்கொயர் ஃபீட் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட தராங்க. இந்த இடத்துல டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட 700 ஸ்கொயர் ஃபீட் தராங்க. அதுவும் ரெடி டு ஆக்குபை வீடா எடுத்தீங்கன்னா 30 லட்சம், 22 லட்சம், 34 லட்சத்துக்கு வித் ரெஜிஸ்ட்ரேஷனோடவே இருக்கு. போய் பாக்கட்டுமா? யாருன்னு பாத்துடலாமா? சார், என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்ல 22 லட்சத்துக்குலாம் புது வீடு வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட தரீங்களாமே. யாரு சாமி நீங்க? 18 லட்சம் ரூபாய் கூட கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்களே அது யூடியூப் பண்ணிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? ஃபேஸ் 1ல கொடுத்துருப்போம். இப்போ வந்து 22.5 22,50,000 ரூபாயில ஒரு 1 BHK, ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட், ரெட் பிக்ஸ் செங்கல்ல கட்டி கொடுக்குற வீடு. எங்கங்க சார் நம்ம கட்டிட்டு இருக்கோம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஆவடி அடுத்த செவாப்பேட்டை, வேப்பம்பேட்டை எல்லாருக்குமே தெரியும். செவாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடுல புது பைபாஸ். ஆமா, திருப்பதி ஹைவேஸ் போகுது. அந்த பைபாஸ்க்கு அப்படியே ஜஸ்ட் பக்கத்திலே ஒரு 300-400 மீட்டர்லயே இந்த சைட் இருக்கு. ஓகே சரி, அப்ப இங்க என்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க? இவ்வளவு ரேட் கம்மியா இருக்குன்னா அம்யூனிட்டிஸ் இல்லன்னு நாங்க நினைப்போம்ல. எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கு. அம்யூனிட்டிஸ்னா என்ன வேணும் உங்களுக்கு? டோட்டலா உங்களுக்கு சுத்திலும் வீடு, உங்களுக்கு எல்லாமே தார் ரோட், பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். 1 ஏக்கர்ல பார்க் கொடுத்துருக்கோம். கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். மொரோவர் வந்து இங்க எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த ஒரு சைட்ல தண்ணி நிக்காது. ரொம்ப மணல் பங்கான பூமி இது. மண்ணு நல்ல மண். குடிக்கிற தண்ணி வந்து நீங்க ஃபில்டர் ஆரோ எதுவுமே போடாம டைரக்டா குடிக்கலாம். வரவங்க எல்லாரும் இந்த ஒரு பாயிண்ட செக் பண்ணிட்டு போலாம், வந்து பார்க்க சொல்லுங்க. மல்டிபிளா தான் நம்ம கிட்ட வீடு இருக்கு. சிங்கிள் பெட்ரூம் இருக்கு, 2 பெட்ரூம் இருக்கு. 2 பெட்ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா 30 lakhsல வீடு இருக்கு, 34 lakhsல வீடு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு பிளாட் வாங்கிக்கிறேன், நானே கட்டிக்கிறேன்னாக்கா பிளாட் இருக்கு. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, 1200ல இருக்கு, 1050ல இருக்கு, 1800ல இருக்கு. அது மாதிரி ரேஞ்சஸா இருக்கு. அதாவது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டின்றதுனால காம்பவுண்ட் போட்டு கொடுத்திருக்கீங்க, ரோடு போட்டு கொடுத்திருக்கீங்க, இபி ஃபெசிலிட்டிஸ் நீங்க மறந்துட்டீங்க. என் கண் முன்னாடி இங்க இருக்கு, அதுவும் இருக்கு. ஆல்ரெடி வீடு கட்டி குடும்பம் வந்து நிறைய பேர் வசிச்சுட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு கடையோட ஒரு வீடு கட்டிக்கிட்டும் இருக்காங்க. வந்த உடனே பாருங்க, அவங்க ரொம்ப கமர்ஷியலா யோசிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இடம் வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, முன்னாடி ஒரு கடையை வச்சுட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எது வேணாலும் அங்க போய் வாங்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஊரை ஒட்டி 500 மீட்டர்ஸ்ல, அதாவது திருப்பதி ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்ல. சோ இன்னர் அம்யூனிட்டி சூப்பரா இருக்குங்க சார். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர், திருப்பதி ஹைவேஸ்ல இருந்து 400 மீட்டர்ஸ். வேற என்னென்ன கனெக்டிவிட்டி இங்க இருந்து ஈஸியா இருக்குங்க சார்? உங்களுக்கு கனெக்டிவிட்டினா ஒண்ணும் இல்ல மேடம். உங்களுக்கு ஆல்ரெடி எம்டிசி பஸ் ரூட் தான். ஓகே, 2 வே இருக்கு. சைட்டுக்கு லெஃப்ட் சைடுலயும் எம்டிசி பஸ் ரூட், ரைட் சைடுலயும் பஸ் ரூட். எங்க வேணாலும் இறங்கி பை வாக், ஒரு 100 மீட்டருக்குள்ள தான் நம்ம சைட். ஓகே, அப்படியே வந்துக்கலாம். ஓகே, நியர் பை உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கமர்ஷியல் ஷாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஓகே, அந்த ஜங்ஷன் ஒன்னு சொல்றீங்கல, நம்ம வர ஜங்ஷன் செவாப்பேட்டை வேப்பம்பேட்டைனாலே தெரியும். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வேலம்மாள் ஸ்கூல், எல்லா இன்ஜினியரிங் காலேஜ், 2-3 இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீராம் இன்ஜினியரிங் எல்லாமே நியர் பை இருக்கிறது தான். இங்க இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்ல திருவள்ளூர். அது உங்களுக்கு திருவள்ளூர்னா அதை பத்தி அது பெரிய ஹப். உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இது வந்து டெவலப் ஆயிட்டு இருக்க இடம்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி டெவலப்டு. நம்ம கிட்ட இருக்கிறதும் ரொம்ப கம்மி. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான யூனிட்ஸ் தான் இருக்கு. நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் சொல்லலாம். எல்லா ப்ராஜெக்ட் திருவள்ளூர்ல இருக்கு, கடம்பத்தூர்ல இருக்கு, மேலக்கொண்டையார்ல இருக்கு, பாக்கம் மேலக்கொண்டையார்ல இருக்கு, பூந்தமல்லி இருக்கு, OMRல இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ரேஞ்ச் ஆஃப் வச்சிருக்கோம் நம்ம. ஓகே, ஆனா இங்க வேப்பம்பேட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில, செவ்வாப்பேட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இருக்கிறது கோல்டன் ஏக்கர்ஸ் ஆன இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. சார், இப்போ என்ன பிரைஸ்ல 22 லட்சத்துல வீடு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப நான் ஒரு பிளாட்டா வாங்குறேன், என்ன பர் ஸ்கொயர் ஃபீட்? மேடம் 1700 ரூபாய்ங்க ரேட். 1700 rupees per square feet. ஓகே, நாங்க விசாரிச்சுக்கலாமா? பக்கத்துல வர வழியில விசாரிச்சுக்கலாமா? தாராளமா விசாரிச்சு. 1700 ரூபாய் ஒரு சதுரடியோட விலை. ஓகே, டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு வச்சிருக்கீங்க சார்? எல்லாமே 100 இயர்ஸ்க்கு இருக்கு. 100 இயர்ஸ். இந்த பூவை கன்ஸ்ட்ரக்ஷனோட பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா எது எடுத்தாலுமே 70 இயர்ஸ் 100 இயர்ஸ் தான் இருக்கும். இதுதான் ஒரு பெரிய பிளஸ். சோ இது மட்டும் இல்லாம இங்க ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு சார். அந்த ஆஃபர் சொல்லுங்க. அந்த ஆஃபருக்காக தான் சார் உங்களை நாங்க கொண்டாடி தீக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் பட்டா இன்னைக்கு ஃப்ரீ. ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டானா நீங்க வந்து ரொம்ப சின்ன வேல்யூ, ஒரு 10,000 20,000 நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு நேரத்துல இருந்தது. இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஈக்குவலன்ட் டு மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலண்டா வந்து கவர்மெண்ட் வேல்யூ வச்சிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்கும். அது ஃப்ரீ என்னும் போது அது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு
பிசினஸ்காண்டி நம்ம அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தரீங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கனாலே நம்மளுடைய வேல்யூல இருந்து 9% போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனா அதுவே நம்மளுக்கு சார் ஃப்ரீயா பண்ணி கொடுத்திருக்காரு. சோ ஸ்கூலு காலேஜுக்கு பஞ்சமே இல்ல. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டாரு, வெங்கல்ல நாலேஜ் சிட்டி ஒன்னு வருது. அங்க இருந்து இது எத்தனை கிலோமீட்டர் வரும் சார்? அப்ராக்சிமேட்டா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். 5 கிலோமீட்டர்ஸ் வரும். மிஞ்சி போனீங்கன்னா அது டெவலப் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் வேலம்மாள்லாம் என்னென்னலாம் சொல்றீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க, எஸ்ஆர்எம்லாம் விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப பெருசா கவர்மெண்ட் ப்ராஜெக்டே பெருசா வர்றது வெங்கல்ல இருக்க கூட நாலேஜ் சிட்டி தான். அது வந்துடுச்சுன்னா இந்த இடம்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அக்கா நீ பாட் சொல்லிட்டே இருக்கான்னு, நீ தான் நிஜம். உங்களுடைய அட்வொகேட் யாராவது இருந்தாலும், உங்களோட வெல்விஷர் யாராவது இருந்தாலும் நீங்க அங்க கேட்டுக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல, பைபாஸ்க்கு பக்கத்துல, இந்த சைடும் பஸ் ஷேர் ஆட்டோ நிக்கும், இந்த பக்கமும் பஸ் ஷேர் ஆட்டோ நிக்கும். ஸ்கூல் காலேஜுக்கு நடுவுல ஸ்கூல் பஸ் உள்ளே வந்துட்டு போகுது. நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பர் ஸ்கொயர் ஃபீட் 1700. சார் நம்ம சேனலுக்காக ஏதாவது ஆஃபர்? கண்டிப்பா வந்து நெகோஷியேஷன்ஸ் தான். அதாவது அவங்க என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல பிளாட்ஸ் வாங்குறாங்கன்றத பார்த்து நெகோஷியேஷன் பண்ணுவாங்க. ஓகே, அத ரேட்டே ஆஃபர் தாங்க, உங்களுக்கு வேற எந்த ஆஃபரும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப லேண்ட் மட்டும் இல்லாம வீடுமே பாத்தீங்கன்னாலும் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, ரெடி டு ஆக்குபை. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே குடும்பம் நடத்தலாம். உங்களுடைய பாத்திர பண்ண பொருள் மட்டும் எடுத்துட்டு வந்து அப்படியே நீங்க குடும்பம் நடத்தலாம். அந்த மாதிரி ரெடி டு ஆக்குபைல 1 2 பெட்ரூம் ஹவுஸ் இருக்கு. இன்னும் 2 வந்து சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இருக்கு. ஒரு 6 வீட்டுக்கு இது போட்டு வச்சிருக்காங்க, அந்த பேஸ்மெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. சோ வந்தீங்கன்னா கடகடன்னு முடிச்சுக்கலாம். பேஸ்மெண்ட்ல இருக்கிற வீடு நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைசேஷன் நடக்கும். ஆல்ரெடி இருக்கிறதுல சின்ன கஸ்டமைசேஷன், இந்த கலர் சேஞ்ச் பண்றது, பெயிண்ட் சேஞ்ச் பண்றது, அந்த மாதிரி வேணா நீங்க மாத்திக்கலாம். சூப்பரா இருக்கு. வாடகை கொடுக்குற காசுல வீடே வேணும், அது எனக்கு டைம்லாம் இல்ல, இமீடியட்டா நான் பால் காய்ச்சணும், இந்த அடுத்த வாரமே பால் காய்ச்சணும்னா 2 வீடு ரெடியா இருக்கு. 2 வீடு ரெடி ஆயிட்டு இருக்கு. 4 வீடு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. சரி, எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீ சைட் விசிட்டோட நல்லா நெகோசியேஷனும் பண்ணி முடிச்சு கொடுக்கணும். ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ராஜெக்ட்லயும் பண்ண மாதிரி கண்டிப்பா பண்றோம். அந்த நம்பிக்கையில தான் வந்து வீடியோ எடுக்கிறோம். நல்லா பண்ணி கொடுங்க. வாழ்க்கை இடத்துடன் வீடுடன்.